காலையில கலர்ஃபுல்லான பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருந்தேன். இட்லி மாவு கடைசி மாவாச்சு. அதோட வெங்காயம், கேப்சிகம், அதுக்கப்புறம் கேரட் 3மே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, குழி பணியார சட்டியில ஊத்தி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு, அதுக்கு எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன். கேரட்ட குட்டி குட்டியா கட் பண்ண முடியல. அதனால சாப்பர்ல போட்டு நல்லா சாப் பண்ணி எடுத்தாச்சு. இது கூடவே பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு, கடுகு, உளுந்தம் பருப்பு, கடலை பருப்புலாம் சேர்த்துட்டு, கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு, லைட்டா உப்பு போட்டு வதக்கி எடுத்துட்டு, நம்ம மாவோட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். மாவு புளிச்சிருச்சுன்னா, இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டா இருக்கும். இந்த பணியாரத்துக்கு பச்சை சட்னி ஒன்று அரைப்பேன். டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். ஒரு 10 சின்ன வெங்காயம், வரமிளகா, தக்காளி, உப்பு இதை மட்டும் சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். கடாயில கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துட்டு, கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டுட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா சட்னி ஆட் பண்ணிட்டு, ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கிட்டா சட்னி ரெடி ஆயிரும். சூட நல்லா மொறு மொறுன்னு பணியாரத்தையும் சுட்டு எடுத்துட்டு சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு.